ஹலோ கைஸ், MIUI 12 வந்து நிறைய டிவைசஸ்க்கு இப்போ ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இருந்தாலும் அதில் வந்து நிறைய பக்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து ஃபியூச்சர் அப்டேட்டில் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, யூடியூப் வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் யூஸ் பண்ண முடியல ஒரு சில டிவைசஸில். அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Redmi Note8 Pro யூசர்ஸ் MIUI 12 அப்டேட்டில் சூப்பர் வால்பேப்பர் வந்து சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பர் வால்பேப்பர் வந்து xiaomiயோட ப்ரீமியம் சீரிஸ் அண்ட் அமோல்டட் ஸ்க்ரீன் இருக்க டிவைசஸ்க்கு மட்டும்தான் ஒர்க் பண்ணும். சூப்பர் வால்பேப்பர் வந்து மேனுவலாக எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் டிவைஸ்லேயும் சூப்பர் வால்பேப்பரை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோவில் ஃப்ளோட்டிங் விண்டோ வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அப்புறம் யூடியூப்பில் எப்படி அதை ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸில் ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ்குள்ளே ஃப்ளோட்டிங் விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ளோட்டிங் விண்டோ வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஆப் யூஸ் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா, அந்த நோட்டிஃபிகேஷனை அப்படியே டச் பண்ணி ஹோல்டு பண்ணி கீழே இழுத்து விட்டிங்கன்னா அந்த ஆப் வந்து ஃப்ளோட்டிங் விண்டோவில் ஓப்பன் ஆயிரும். அடுத்து ஃப்ளோட்டிங் விண்டோவில் டாப்பில் ஒரு பார் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி உங்கள் ஸ்க்ரீனில் எந்த இடத்துக்கு வேணுனாலும் ஃப்ளோட்டிங் விண்டோவை வந்து ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ளோட்டிங் விண்டோவோட பாட்டமில் ஒரு பார் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பாரை வந்து நீங்கள் ஸ்வைப் அப் பண்ணிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஃப்ளோட்டிங் விண்டோ ஆப் வந்து போயிடும். நெக்ஸ்ட்டு அந்த பாட்டமில் கொடுத்துருக்க பாரை வந்து ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணி ஸ்வைப் டவுன் பண்ணிங்கன்னா அந்த ஆப்பை வந்து நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளோட்டிங் விண்டோ யூடியூப்பில் வந்து ஒர்க் பண்ணல ஒரு சில டிவைசஸில். அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது ஒரு வீடியோவை ப்ளே பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் உங்களோட நோட்டிஃபிகேஷன் ஸ்க்ரீனை வந்து 2 டைம் ஸ்வைப் பண்ணுங்கள் டவுனில். அதில் ஃப்ளோட்டிங் விண்டோன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து டச் பண்ண உடனே உங்கள் யூடியூப் வந்து ஃப்ளோட்டிங் விண்டோவாக மாறிடும். இதே மாதிரி உங்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாத்தையுமே ஃப்ளோட்டிங் விண்டோவாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களோட டெலிகிராமை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஏதாவது ஒரு யூடியூப் வீடியோவோட லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு வந்துடுங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சேனலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் லாஸ்ட்டாக அதில் போஸ்ட் பண்ண வீடியோவோட லிங்க்கை வந்து டச் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, அந்த லிங்க்கை வந்து இப்போ நான் தொட்ட உடனே யூடியூப் வந்து ஃப்ளோட்டிங் விண்டோவாக மாறிடுது. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் யூடியூப்பில் அப்படியே ஃப்ளோட்டிங் விண்டோவாகவே யூஸ் பண்ணலாம். ஒரு வீடியோவுக்கும் இந்த மாதிரி போய் காப்பி பண்ணிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஈஸியாக வந்து ஃப்ளோட்டிங் விண்டோவில் நீங்கள் யூடியூப்பை வந்து ஆக்சஸ் பண்ணலாம். அந்த டாப்பில் இருக்க பாரை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது டெலிகிராமும் வந்து ஃப்ளோட்டிங் விண்டோவில் தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது மட்டும் டெலிகிராமில் சேவ்டு மெசேஜஸில் கூட ஏதாவது ஒரு யூடியூப் லிங்க்கை வந்து காப்பி பண்ணி அதில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது யூடியூப் வந்து கண்டிப்பாக ஃப்ளோட்டிங் விண்டோவில் ஓப்பன் ஆகும். அடுத்தடுத்து வர அப்டேட்டில் இந்த பக்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, அடுத்து வந்து கூகுள் குரோமை ஃப்ளோட்டிங் விண்டோவில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் youtube.comனு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப் வந்து ஓப்பன் ஆயிரும்.
இதுலேயும் வந்து உங்களால் யூடியூப்பை ஈஸியாக ஃப்ளோட்டிங் விண்டோவில் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க. நம்ம சேனலுக்குன்னு டெலகிராம் குரூப் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்டேட் வந்த உடனே வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த குரூப்பில் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. MIUI 12 வந்து எந்த டிவைஸ்க்கு ரிலீஸ் பண்ணாங்கனாலும் நான் உடனே அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.